உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் அரசு அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். டிகேவி ராஜாஸ் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு மாலை வணக்கம். அண்ணா நலமா? நலமாக இருக்கிறேன். சிறப்பு. நான் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய தற்போதைய திரைப்பட இயக்கம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன திரைப்படம் சமீபத்துல எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் பேசலாம்னா நம்ம. 3வது திரைப்படம் அடையாள மீட்பு பாகம் 2. ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த அடையாள மீட்பு பாகம் 2 வந்து தலைப்பு மாறும், எதிர்காலத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த படத்துல படப்பிடிப்பு வந்து ஒரு 20% படப்பிடிப்பும் 3 பாடல் பதிவும் இப்பொழுது தற்சமயம் நடைபெற்றிருக்கு. இப்பொழுது அதுக்கான படப்பிடிப்பு தளங்கள் தேடி தான் வந்திருக்கேன். நான் மதுரையில் இப்போ இருக்கேன். அது திருநெல்வேலி, கோவில்பட்டி, சங்கரன் கோவில், தென்காசி போன்ற இடங்கள் அதற்கு சாதகமான இடமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிறகு ராம்நாடு போன்ற இடங்கள், மதுரை மாவட்டம் வந்து அந்த ஊர் பேர் வந்து புதுக்கோட்டைன்னு சொல்லி வருவாங்க. நம்ம என்ன புதுக்கோட்டை, நாகமலை புதுக்கோட்டை போன்ற இடங்கள் தெளிவாக அந்த திரைப்படத்திற்கு ஒப்புவாக இருக்கும் என்று நம்பி அந்த படப்பிடிப்பு தளங்களை தெரிவு செய்து கொண்டு இருக்கின்றேன். சொல்லுங்க. அதாவது அடையாள மீட்பு தலைப்பு மாறும் என்று சொன்னீர்கள். என்ன காரணமாக இருக்கும்? அடையாள மீட்பு 2 என்று முடிவு செய்யப்பட்டது. தற்போது தலைப்பு மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறீர்கள். காரணம் என்ன? அடையாள மீட்பு என்றாலே அதுல வந்து ஒரு சாயல் வந்து விடுகிறது. ஆகையினாலே ஜென்ரலா பொதுவான ஒரு திரைப்படமா எடுங்க என்று தனது நண்பர்களும் உறவுகளும் சொன்ன காரணத்தினால அது அடையாள மீட்பு பாகம் 2 வேண்டாம் என்று சொன்னதின் காரணத்தினால அது தலைப்பு மாறும். அது புரட்சிகரமான தலைப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக தான் அந்த ஒரு பரிசீலனையில் அந்த தலைப்பு இருக்கிறது. சொல்லுங்க. சமீப காலமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்களிடையே இந்திர விழா என்ற ஒரு விஷயம் வந்து தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அது சம்பந்தமாக திரைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தங்களுடைய இயக்கத்தில்? அதாவது மிகப்பெரிய ஒரு வரலாறு அது. அடையாள மீட்பு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய படத்தை நான் காட்டியிருப்பேன். இந்திரனே இறங்கி வந்து எங்குல தெய்வமே என்றெல்லாம் வசனம் வைத்திருப்பேன். அவங்க நாற்று நடும் பொழுது இந்திரன் வானத்தில் தோன்றி பெண்கள் குலவையிட்டு இந்திரனை வழிபட்டு அந்த பாடலும் வைத்திருப்பேன். அடையாள மீட்பு வந்து வேளாண் குடிகளின் பெருமைகளை மட்டுமல்ல, அவருடைய வரலாற்றை அழகாக எடுத்து சொன்ன ஒரு திரைப்படம் அந்த அடையாள மீட்பு திரைப்படம். அந்த திரைப்படம் காலத்தின் சூழலின் காரணமாக சில திரையரங்குகள் சரியான ஒளிபரப்பு இல்லாதனால சரியா மக்களை சென்றடையல. ஆனால் சென்னையில் கமலா திரையரங்கம் போன்ற இடங்களில் அந்த திரைப்படம் மிகவும் வெகுவாக மக்களை கவர்ந்தது. அதே போல தணிக்கை குழுவும் பாராட்டு பெற்ற திரைப்படமாக அது இருந்தது. இந்த எதிர்காலத்தில் இந்திரனை பற்றியான திரைப்படங்கள் எடுப்பதற்கு நாம் ஆலோசிப்போம், பரிசீலனை செய்வோம். அதாவது திரைப்படம் எடுக்கும் போது சமூகம் சார்ந்த இடையூறுகள் ஏதாவது தங்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? சமூகத்தின் ஒற்றுமைகளை சொல்லக்கூடிய திரைப்படமாக தான் நான் எடுக்கிறேன். அதனால எனக்கு எந்த ஒரு இடையூறெல்லாம் வந்ததெல்லாம் இல்லை. அடையாள மீட்பு திரைப்படத்தில் கூட நல்லிணக்கம் உண்டாக வேண்டும் என்ற கருத்தை தான் வலியுறுத்திருப்பேன். அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல நட்பு இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும், கல்வி இருக்க வேண்டும், பொருளாதார மேம்பாடு இருக்க வேண்டும், தொழில் வளம் பெற வேண்டும், அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அந்த திரைப்படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பிரச்சாரமான ஒரு திரைப்படமாக அது இருந்தது. ஆகவே எனக்கு எதிர்ப்பெல்லாம் எதுவும் வந்ததில்லை, ஆதரவு வந்திருக்கிறது. என்ன அடையாள மீட்பு திரைப்படம் கொஞ்சம் குறைபாடுகளை சொன்னார்கள். அதற்கு காரணம் வந்து பொருளாதாரம், பட்ஜெட் தான். பட்ஜெட் இருக்கும் பட்சத்தில் அதை வந்து தெளிவாக பிரம்மாண்டமாக எடுக்க முடியும். பொருளாதார உதவி மற்ற மற்ற இயக்குநர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார உதவி தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற எண்ணம் வந்ததுண்டா? அதாவது அந்த அடையாள மீட்பு திரைப்படம் ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பேரூர் பட்டீஸ்வரன் ஆலயத்தில் தான் அந்த படத்தின் பூஜை போட்டு நான் வந்து தொடங்கினேன். இது வந்து மிகச்சிறந்த நல்ல தொழில் என்றெல்லாம் நான் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கேன், மீட்டிங்லாம் சொல்லியிருக்கேன். அறிவார்ந்தவர்கள், அதாவது அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்பட அனைவரையும் சென்று, தொழிலதிபர்கள் அனைவரையும் சென்று நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு உதவி செய்ய வரல.
உதாரணத்திற்கு கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது தேவர் பிலிம்ஸ் என்ற ஒரு திரைப்பட நிறுவனம் பங்குதாரர்களாக ஒரு நபருக்கு 1000 வீதத்துல அந்த திரைப்பட நிறுவனத்தை உருவாக்குனாங்க. அது உலக அளவுல, இந்திய அளவுல பெரிய ஒரு திரைப்பட நிறுவனமாக வந்தது. அதெல்லாம் நான் சுட்டி காட்டினேன். ஆனா யாருமே முன் வரல. இறுதியாக எங்களுடைய வீட்டில் இருந்த விவசாய பூமியை விற்று அந்த திரைப்படத்தை நான் எடுத்தேன். அதுதான். ஆஹ் பிற்பாடு திரைப்படம் திரையரங்குக்கு வந்த பிற்பாடு நிறைய சமூக ஆர்வலர்கள், நண்பர்கள் எல்லாமே அவங்கவுங்க டிக்கெட் எடுத்து ஸ்பான்சர் பண்ணி அந்த படத்தை பார்க்க வச்சாங்க. பட் சின்ன படம், புதியவர்களுக்கு திரையரங்கம் தெளிவான திரையரங்கம் கிடைக்கல. அதனால அந்த படம் சரியா அந்த மக்களை சென்றடையல. தெளிவான திரையரங்களை பார்க்கும் பொழுது அதோட ஃபீல் நம்மளால உணரப்படும். திரைப்படத்துறையில் தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்று எதை நினைக்கிறீர்கள்? திரைப்படத்துறையில் அதாவது குறிப்பாக சமூக பிரச்சனை ஏற்பட்ட வாய்ப்பு இருந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என் கதை சொல்ல போகும் இடத்துல எல்லாம் கேட்பாங்க, எந்த ஊர் என்று கேட்பாங்க, என்ன ஜாதி என்று கேட்பாங்க. என்ன ஒரு இதுனா, திரைப்படத்துறையில இன்னும் ஜாதிகள் ஒழியவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இதுவே வேறொரு சமூகமாக இருந்திருந்தால் நான் நல்ல ஒரு இடத்திற்கு வந்திருக்க முடியும் என்று கூட நான் நினைக்கிறேன். பட் அதனால் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் எடுக்கக்கூடிய திரைப்படத்திற்கு உதவுகின்றவர்கள் உதவினாலும் அதை அதாவது பின்னடைவு செய்வதற்கும் சிலர் இருக்கிறாங்க. இதுதான் சோதனைகளாக நான் நினைக்கிறேன். இந்த சோதனைகளை களைவது எப்படி? அது பற்றி யோசித்தது உண்டா? சோதனைகளிலே எண்ணி பார்க்கும் பொழுது நான் டெரர் என்ற திரைப்படம் எடுத்தேன். 2வது திரைப்படம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் முதல்லயே டெக்ஸ்ட் போட்டிருப்பேன். படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவனுடைய கற்பனை, ஒருவனுடைய எதிர்காலம், ஒருவனுடைய லட்சியம் எல்லாம் ஒரு திரைப்பட இயக்குனருக்கு இருக்கிறது. ஆகவே ஆதரவு செய்வர்கள் ஆதரவு செய்யுங்க, இல்லைன்னா அதை கடந்து போங்க. விமர்சனம், தேவையற்ற விமர்சனங்களால் அதை பாழ்படுத்தாதீங்க என்றெல்லாம் போட்டிருப்பேன். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்துதான் வர வேண்டும். விமர்சனங்களை தாண்டி தான் நம்ம வந்தாக வேண்டும். திரைப்பட இயக்குனர் அரசு அவர்கள் எந்த மாதிரியான உதவியை சமூகத்திடமிருந்து எதிர்பார்க்கிறார்? சமூகத்திடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் வேணாம். அதாவது ஒரு சமூகம் என்பது பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், தொழிலை வளப்படுத்த வேண்டும், சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இருப்பவர்கள் கொடுத்து உதவ வேண்டும், அவர் கொடுத்த உதவி சரியாக மறுபடியும் திருப்பி கொடுத்தவர்களுக்கு சென்றடைய வேண்டும். இதெல்லாம் தான் நான் மிகவும் உன்னிப்பாக கவனத்தில் வைத்துக் கொள்கிறேன். திரைப்படம் எடுப்பதற்கு மூலதனம் தேவைப்படுகிறது. அந்த தயாரிப்பாளர் எல்லாருமே தயாரிப்பாளர் ஆகுங்கள், விநியோகஸ்தர் ஆகுங்கள் என்றெல்லாம் தான் நான் ஒவ்வொரு தெள்ள தெளிவாக விளக்கமாக பிரச்சாரம் செய்து கொண்டு வலைத்தளங்களில் போட்டு தான் வர்றேன். அதையும் மீறி போன்ற ஒரு படைப்பாளிகளுக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உதவி செய்து மறுபடியும் அந்த முதலீட்டை நீங்கள் லாபகத்துடன் திருப்பி வாங்கிக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடையாள மீட்பு பாகம் 2 கூட கிரவுடு ஃபண்டில் தான் ஆரம்பித்தேன். அந்த எதிர்பார்த்த அளவில் இன்னும் இந்த கிரவுடு ஃபண்டிங் இன்னும் சேரலை. நானும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நிச்சயமாக அடையாள மீட்பு பாகம் 2 நமக்கான திரைப்படம், நமக்கான அரசியலை சொல்லக்கூடிய திரைப்படம். தமிழகத்தில் 5 மக்கள் ஆகிய நாம் ஒன்று சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய அந்த திரைப்படமாக இருக்கிறது. கதை மிகவும் நல்லாக வந்திருக்கிறது. அதற்கு தேவை ஒரு தயாரிப்பாளர் தேவைப்படுகிறது. அது இல்லாத பட்சத்தில் நாமே முன் அந்த திரைப்படத்தை எடுத்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கின்றேன். ஆகவே உறவுகளே, சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து சரியான நபர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று இந்த காணொலி மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். அதாவது திரைப்படத்துறையில் இந்த மாதிரியான படங்கள் எடுத்திருந்தால் நாம் சிறப்பான இடத்தை பிடித்திருக்கலாம் என்று அரசு எப்போதாவது நினைத்ததுண்டா? சிறப்பான இடம்ங்கிறது என்னன்னா, ஒரு திரைப்படத்தை நேர்த்தியாக எடுக்க அதுக்கு பொருளாதாரம் முக்கியம். சின்ன சின்ன சப்ஜெக்டா இருக்கும், சின்ன கண்டென்ட்டா இருக்கும். அதை நேர்த்தியாக மக்கள் மனதில் ஆழ பதியும்படியாக திரைப்படமாக்குவது, அதற்கெல்லாம் தேவை கால அவகாசமும், தேவையான இடங்களும், தேவையான பொருட்செலவும் இருக்கும் பொழுது அந்த திரைப்படத்தை அவன் நேர்த்தியாக எடுத்து அதை மக்களிடத்திலே எளிதில் சென்றடைய வச்சிடலாம். பொருளாதாரம் இல்லாத போது என்ன காம்ப்ரமைஸ் ஆகி தான் அந்த ஒரு படத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலை. அதே நிலை தான் எனக்கு டெரரில் ஏற்பட்டது. 2 நபர்கள் எனக்கு முதலீடு செய்வதாக வந்தார்கள்.
ஆனால் அது வராம போயிட்டாங்க. ஒரு நபர் செய்தாங்க. அந்த படத்திலேயே ஒரு வெறும் 13 நாள்ல வெறும் சில லட்சங்கள்ல எடுத்த படம் தான் அந்த டெரர் திரைப்படம். ஆகையினால வரும் காலங்கள்ல நமக்கான ஒரு இடம் கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு திரைப்படத்தை உருவாக்க முடியும். ஒரு படைப்பாளி வந்து இத்தனை வருடங்கள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய நான் நல்ல திரைப்படத்தை உருவாக்க முடியும். அதே போல வணிக படங்களுக்கு தான் மக்கள் வரவேற்பு செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.